நேயர்களுக்கு வணக்கம். தூர்தர்ஷன் தமிழின் தமிழ் பாடம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். முத்துத்தீவு என்று அழைக்கப்படும் வளைகுடாவின் முத்தான இடம்தான் பஹ்ரைனின் தமிழ் அன்பர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து, குறிப்பாக அங்குள்ள 2 மிகச்சிறந்த தமிழ் பணியாற்றுகின்ற மன்றங்கள் ஒருங்கிணைந்து நடத்திய பொங்கல் விழாதான் இன்று உங்கள் பார்வைக்கு. நமக்கு உணவளிக்கும் விவசாயிகளுக்கும், விவசாயத்திற்கு உதவிய கால்நடைகள் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிற விதமாக பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகிறது. ಚಂದ್ರಚೂಡ ಶಿವಶಂಕರ ಪಾರ್ವತಿ ರಮಣ ನಿನಗೆ ನಮೋ ನಮೋ. ಚಂದ್ರಚೂಡ ಶಿವಶಂಕರ ಪಾರ್ವತಿ ರಮಣ ನಿನಗೆ ನಮೋ ನಮೋ. ಸುಂದರಕರ ವಿರಾಗಧರ ಸುಂದರಕರ ವಿರಾಗ ಧರ
ಪಾರ್ವತಿ ರಮಣ ನಿನಗೆ ನಮೋ ನಮೋ. தைத்திங்கள் முதல் நாள் தமிழர் திருநாள். பகலவன் பார்வையாலும் பாட்டாளியின் வேர்வையாலும் பயிர்கள் விளையுது பாரு. ஒரு பிடி சோற்றுக்கு உழைத்திடும் உயிர்கள் 100. அதை நினைத்து நினைத்து இந்நாளில் நன்றி கூறு. உழவும் தொழிலும் செழிப்புற, உறவுகள் வலுப்பெற, இல்லத்தில் இன்பம் பொங்க, உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்க, வாழ்வில் வளங்கள் தங்க, கொண்டாடிடுவோம் பொங்கல் திருநாளை. பொங்கலோ 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 பொங்கல், எல்லோரும் ஒன்னாக கொண்டாட வந்தாச்சு பொங்கல். தை பிறந்தா வயலும் வரப்பும் பொன்னாகும், உழவர்களின் மனசில் மகிழ்ச்சி உண்டாகும். பெரும்பாக பாமா கட்டி கிடப்போமே, கொட்டி மணி கொட்டி உரசி கொட்டி படிப்போமே, பட்டி பழையோட கருளை வெட்டி எடுப்போமே, மொட்டு மரத்துக்கு அழகை பட்டு ரசிப்போமே. இன்று முதல் நாங்கள் துன்பம் மறந்தோமே, அங்க மணியேவா பொங்கி மகிழ்வோமே. கவலைகள் மறந்திட கதவுகள் திறந்திட, தினம் தினம் மகிழ்வும் அனைவரும் இணைந்து விட்டால். பொங்கலோ 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 பொங்கல், எல்லாரும் ஒன்னாக கொண்டாட வந்தாச்சு பொங்கல். தை பிறந்தா வயலும் வரப்பும் பொன்னாகும், உழவர்களின் மனசில் மகிழ்ச்சி உண்டாகும். பெரும்பாக பாமா கட்டி கிடப்போமே, கொட்டி மணி கொட்டி உரசி கொட்டி படிப்போமே, பழையோர கதிரை வெட்டி எடுப்போமே, மொட்டு மரத்துக்கு அழகை பட்டு ரசிப்போமே, பழையோர கதிரை வெட்டி எடுப்போமே, மொட்டு மரத்துக்கு அழகை பட்டு ரசிப்போமே. பேரறிவின் பெருவிழா பொங்கல். நாட்கள் 4 வகுத்து நல்லறம் நன்கு தொகுத்து விழா செய்தவன் தொல் தமிழன், அதை தொடர்கின்றான் நல் தமிழன். பயனற்றவர்களை போக்கி தீயவற்றை தீயிலிட்டு பிறக்கின்ற தை சிறக்க போகி, நெடுவாசல் பிளந்து நெருப்பு கூட்டி புதுப்பானையில் மஞ்சள் கட்டி புத்தரிசி பொங்கலிட்டு பரிதிக்கு படையிலிட்டு பகிர்ந்துண்ணும் பெரும் பொங்கல். மாட்டினை குளிப்பாட்டி மலர்களால் அலங்காரித்து மாட்டினை வணங்கவே மாட்டுப் பொங்கல்.
ஆடி மகிழ்வோரும் பாடி திரிவோரும் கண்டு களிப்போரும் கூடி மகிழ்வோரும் கும்மி அடிப்போரும் கொண்டாடி தீர்த்திடவே காணும் பொங்கல். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தமிழர்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிற பண்டிகை. இந்த விழா தென்னிந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை மற்றும் அனைத்து நாடுகளிலும் தமிழர் வாழும் கொண்டாடப்படுகிறது. நன்றி.
எவ்வளவு திடமானவர்கள், தீரமானவர்கள் என்பதை இப்பொழுது நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். தைப்பிருந்தால் வழி பிறக்கும் என்ற நம்பிக்கைக்கு ஏற்ப ஒவ்வொரு தமிழரும் கொண்டாடப்படும் திருநாளே இந்த பொங்கல் திருநாள். பொங்கல் திருவிழா 4 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. முதல் நாள் போகி பண்டிகை. இந்நாளில் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற வரிகளுக்கு ஏற்ப வீடு மட்டுமல்ல, நம் மனதில் இருக்கும் தீய எண்ணங்களையும் தவறான செயல்களையும் நீக்கி நல்ல செயல்களை புகுத்திட வேண்டும் என்பதற்காகவே போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. 2ஆம் நாள் தைப்பொங்கல். மார்கழி கழுத்து தத்தி தத்தி வந்த தை மாதத்தில் தித்திக்கும் வெள்ளத்தில் பொங்கல் வைத்து மகிழ்ச்சி வெள்ளம் பொங்க பொங்கலோ பொங்கல் என்று குலவையிட்டு உயிர் வாழ உணவு தரும் உழவனுக்கும் உறுதுணை புரியும் கதிரவனுக்கும் நன்றி செலுத்தும் வகையில் கொண்டாடப்படும் திருநாளே இந்த தைப்பொங்கல் திருநாள். 3ஆம் நாள் மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல் அன்று மாடுகளை சுத்தம் செய்து கொம்புகளை சீவி வண்ணம் பூசி மஞ்சள் குங்குமமிட்டு பூமாலைகளை கழுத்தில் காட்டுவார்கள். இதன் பின் பசு, காளை, எருமை என அனைத்து கால்நடைகளுக்கும் பொங்கல் பழம் கொடுப்பர். மாட்டுப்பொங்கல் விழாவின் முக்கிய சிறப்பே மஞ்சு விரட்டு என்னும் ஜல்லிக்கட்டு. இது தமிழர்களின் வீர விளையாட்டாகும். கொம்பு தீட்டிய காலை சீறி வரும் வேலை ஆனென்னளவில்லா ஆணவமும் காலையின் அடங்காத ஆக்ரோஷமும் தீ போன்ற காலத்தில் சந்திப்பதுதான் ஜல்லிக்கட்டு. 4ஆம் நாள் காணும் பொங்கல். நல்லாரை காண்பது நன்றே என்ற பொன்மொழிக்கு ஏற்ப உறவுகளை சந்தித்து மகிழ சுற்றத்தோடு கொண்டாடும் நாளாம் காணும் பொங்கல். அது மட்டுமல்ல, உரி அடித்தல், வழுக்கு மரம் ஏறுதல் போன்ற பல வீர விளையாட்டுகளும் நடைபெறும். புகையில்லா போகியும் பகையில்லா பொங்கலும் அறமும் வளமும் தழைத்திட நம்மை வாழ வைக்கும் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த அருமையான பொங்கல் திருவிழாவை பஹ்ரைனில் ஒருங்கிணைத்து நடத்தியவர்கள் யார்? அனைவரையும் நாம் பாராட்டுகின்றோம். குறிப்பாக செந்தமிழ் சொல்வேந்தர் பேரவையினுடைய தலைவர் பாலமுருகன், முத்தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தினுடைய தலைவர் சி பாலசுப்ரமணியன், இதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் முனைவர் பொன் சங்கரபாண்டியன், சொல்வேந்தர்கள் ஜோதிபாசு, மருதுபாண்டியன், வீரகுமார், சொல்வேந்தர்கள் ராஜமாணிக்கம், சந்திரன், குகநாதன், இன்னும் பல சொல்வேந்தர்கள் அனைவரையும் நாம் பாராட்டி கொள்கின்றோம். என்ன நேயர்களே, தமிழ்ப்பாலம் நிகழ்ச்சியை கண்டுகளித்திருப்பீர்கள். உங்களுடைய கருத்துக்களை இதோ திரையில் தெரிகின்ற மின் அஞ்சலுக்கு எழுதி அனுப்புங்கள். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் அயலகத்தில் இருந்தால், அயலகத்து சாதனையாளர்களாக இருந்தால், அயலகத்தில் சிறப்பான நிகழ்ச்சிகளை நடத்துபவர்களாக இருந்தால், உங்களுடைய நிகழ்ச்சிகளை நீங்களும் பங்கு பெற்று எங்களுக்கு அனுப்புங்கள். உங்களுக்காக இந்த நிகழ்ச்சி தமிழ் பாலத்தை உலகெங்கும் ஒளிபரப்ப காத்திருக்கின்றோம். மீண்டும் நாம் அடுத்த வாரம் தமிழ் பாலம் நிகழ்ச்சியில் புதிய நிகழ்ச்சிகளோடு, புதிய சாதனையாளர்களோடு நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.